Hi students, welcome to Nonjal Carrier Academy. The temperature of 100 gram of water is to be raised from 24 degrees Celsius to 90 degrees Celsius by adding steam to it. The mass of the steam required for this purpose is என்னன்னு கேட்டிருக்காங்க. Okay, so latent heat of vaporization of water. So water ஓட latent heat of vaporization வந்து L ஓட வேல்யூ 540 calorie per gram. Okay, இது சம்டைம்ஸ் ப்ராப்ளத்தில் தந்திருப்பாங்க. சப்போஸ் நாட் கிவன் அப்படின்னா தரல அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர் L is equal to 540 gram per calorie per gram. Specific heat of water S is equal to 1 calorie per gram per degree Celsius. ஓகே, ஸோ நமக்கு இங்கே இது வந்து வாட்டர் ஸ்டீம் ப்ராசஸ். ஓகே, நமக்கு பொதுவாக ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் higher temperature to lower temperature. Okay, heat flows from higher temperature to lower temperature. Heat flows from higher temperature to lower temperature. So steam water இப்படி ரெண்டை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டீம்ங்கிறது ஹாட், ஓகே, வாட்டருங்கிறது கோல்டு. ஸோ ஹீட் வந்து ஸ்டீம்லேருந்து வாட்டருக்கு போய் ஃபைனலாக அது வந்து இக்விலிபிரியம் ஆகும். ஓகே, ஸோ ஹாட் பாடி கோல்டு பாடி, ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்டு பாடி. ஓகே, ஸோ இப்போது latent heat of vaporization of water L is equal to 540 gram per mole. Specific heat of water assumption 1 calorie per gram per degree Celsius. ஓகே, ஸோ இப்போது நமக்கு டு அட்டைன் எக்விலிபிரியம், ஓகே, நமக்கு ஸ்டீமோட டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து 90 டிகிரி செல்சியஸ்க்கு போகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 24 டிகிரி செல்சியஸ்லேருந்து 90 டிகிரி செல்சியஸுக்கு வந்து ரைஸ் ஆகணும். ஓகே, ஏன் அப்படின்னா இங்கே ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த டெம்பரேச்சர் ஆஃப் 100 gram ஆஃப் வாட்டர் இஸ் டு பி ரைஸ்டு ஃப்ரம் 24 டிகிரி செல்சியஸ் டு 90 டிகிரி செல்சியஸ். ஸோ 24 டிகிரி செல்சியஸ் வந்து 90 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து போகணும். ஓகே, ஸோ இதனுடைய வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது. ஓகே, த மாஸ் ஆஃப் த ஸ்டீம். ஓகே, ஸோ ஸ்டீமோட இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ன்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். ஓகே, ஸோ அது வந்து வாட்டர் கூட கம்பைன் ஆகும்போது ஃபைனலி போத் வாட்டர் அண்ட் ஸ்டீம் ரெண்டுமே 90 டிகிரி செல்சியஸை வந்து அட்டைன் பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணிச்சு அப்படின்னா தான் அது வந்து எக்விலிபிரியம் ஸ்டேட் ஆகும். ஸோ ஸ்டீமோட டெம்பரேச்சர் 90 டிகிரி 100 டிகிரி, ஸ்டீமுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து அசியூம் 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து 90 டிகிரி செல்சியஸ்க்கு போகணும். ஓகே, அதே மாதிரி வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 24 டிகிரி செல்சியஸ்லேருந்து அது கிவன் 24 டிகிரி செல்சியஸ்லேருந்து 90 டிகிரி செல்சியஸுக்கு போனோம். ஃபைனலி தே அட்டைன் எக்விலிபிரியம். ஓகே, ரெண்டும் வந்து ஸ்டேட் வந்து எக்விலிபிரியம் ஆயிரும். ஓகே, ஸோ நம்ம வந்து அமௌண்ட் ஆஃப் மாஸை தான் நம்ம மாஸ் ஆஃப் ஸ்டீமோட மாஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெட் எம் பி த மாஸ் ஆஃப் ஸ்டீம். ஓகே, ஸ்டீம் தான் வந்து ஹீட்டை வந்து லாஸ் பண்ணுது. ஓகே, ஹீட் வாட்டர் வந்து ஹீட்டை வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகே, ஸ்டீமில் இருக்கக்கூடிய 100 டிகிரி செல்சியஸ் வந்து ரெடியூஸ் ஆகி 90 டிகிரி செல்சியஸுக்கு போகுது. அதே மாதிரி இந்த 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து 90 டிகிரி செல்சியஸுக்கு இந்த ஹீட்டை வந்து இந்த ஸ்டீம் ரிலீஸ் பண்ணும்போது வரக்கூடிய டெம்பரேச்சர் வந்து வாட்டர் கூட ஆட் ஆகிடுது. ஓகே, ஸோ வாட்டர் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 24 டிகிரி செல்சியஸ்லேருந்து 90 டிகிரி செல்சியஸுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்டீமை வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட்டரை வந்து 24 டிகிரி செல்சியஸ்லேருந்து 90 டிகிரி செல்சியஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, வாட்டரோட டெம்பரேச்சரை 24 டிகிரி செல்சியஸ்லேருந்து 90 டிகிரி செல்சியஸுக்கு கொண்டு வர போகிறோம். ஓகே, அப்போது ஸ்டீம் வந்து இனிஷியலாக 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டீமோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாகுது, குறைஞ்சிக்கிட்டே போய் ஃபைனலாக ரெண்டும் 90 டிகிரி செல்சியஸில் எக்விலிபிரியம் ஸ்டேட்டில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. ஓகே, ஸோ லெட் எம் பி த மாஸ் ஆஃப் ஸ்டீம். ஸோ ஹீட் லாஸ்ட் பை த ஸ்டீம் வந்து இஸ் ஈக்குவல் டு இது ஃபார்முலா, ஹீட் லாஸ்ட் பை த ஸ்டீம் இஸ் ஈக்குவல் டு ml ப்ளஸ் ms டெல்டா டி. ஓகே, ஸோ L value 540, latent heat of vaporization of water 540 m plus m into S value வந்து 1, specific heat capacity S value 1, delta T வந்து for steam வந்து temperature difference 100 degree Celsius minus 90 degree Celsius.
ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து 100 மைனஸ் 90. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 540 m ப்ளஸ் 10 m. ஓகே, 100 மைனஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 10 m. ஸோ இஸ் ஈக்குவல் டு 550 m. ஓகே, ஸோ இனி ஸ்டீம் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹீட்டை வாட்டர் வந்து கெயின் பண்ணுது. ஸோ ஹீட் கெயின்டு பை வாட்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ms டெல்டா டி. ஸோ எம்மோட வேல்யூ வாட்டர் வந்து 100 கிராம் அப்படின்னு ப்ராப்ளத்தில் தந்திருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த m வந்து வாட்டரோட மாஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, 100 கிராம். ஸோ 100 இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ 1 இன்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டெல்டா வந்து 90 மைனஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும்லாம் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து 90 minus 24 degree Celsius. So 90 minus 24 degree Celsius, which is equal to 100 into 1 into 66. Okay, 90 minus 24 is 66. By calorimetric principle, heat lost is equal to heat gained. Okay, so inga heat lost வந்து 550 m, heat gained வந்து 100 into 1 into 66. So இதில் ரெண்டு m கண்டுபிடிக்கும் போது m equal to 100 into 1 into 66 divided by 550. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 12 கிராம் கிடைக்கும். ஓகே, கேன்சல் பண்ணோம். ஓகே, ஸோ 0 கேன்சல். இது வந்து 11th டேபிள் கொடுக்கும்போது இது வந்து 5, இது வந்து 6, 1, 2 into 6 12 கிராம். ஓகே, ஸோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன்.